வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்க்கு வந்த பெரிய திருப்பம், அதிர்ச்சியில் அதிமுகவினர். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இன்று பல கட்டங்களாக வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பெரும் விதத்தில் அடுத்தடுத்து யார் முன்னிலை, யார் பின்னிலை, யார் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையும் தொகுதிகளையும் கைப்பற்றுகிறார்கள் என்று தொடர்ந்து முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி வெற்றி யாருக்கு என்றும் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் பார்த்து பேசவும் படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பாஜக, நாம் தமிழர் என்று 4 முனை போட்டியில் மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சியாகவே திகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதி, அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் என்று உருவாக்கி அதில் தலைவராக திகழ்ந்து பாஜகவுடன் கைகோர்த்து சுயேட்சையாக நின்று போட்டியிட்ட தொகுதி தான் ராமநாதபுர தொகுதி. அதில் ராமநாதபுர தொகுதியில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் 5 ஓபிஎஸ்களுக்கு பின்னடைவு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட எக்ஸ்-சிஎம் ஓபிஎஸ், அதாவது முன்னாள் முதலமைச்சர் என்றழைக்கப்படும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட 5 ஓபிஎஸ்களுக்கு பின்னடைவை சந்தித்துள்ளனர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாயிருக்கு. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக கூட்டணியில் இருந்த IMUL வேட்பாளராக இருந்த நவாஸ்கனி அவர்கள் 89,278 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார் என்றே கூறப்படுகிறது. எக்ஸ்-சிஎம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 50,323% வாக்குகளுடன் அவர் இருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. இதனால் 2வது இடத்தில் உள்ள ஓபிஎஸ் அவர்கள் முதலிடத்துக்கு தற்போதைய நிலவரப்படி இருக்கிறார். ஆனால் இன்னும் அடுத்தடுத்து வாக்குகள் எண்ணிக்கையின் மூலம் இருவரும் பார்த்திங்கன்னா முன்னிலை ஓபிஎஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றே கூறப்படுகிறது. அதன் பிறகு இதே போல் ஒச்சப்பன், அதாவது பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா 400, அதாவது இன்னொரு ஓ பன்னீர்செல்வம், அந்த ராமநாதபுரத்திலே பல ஓ பன்னீர்செல்வம் இருந்தாங்க. அதில் ஒச்சப்பன் பன்னீர்செல்வம் என்பவர் பார்த்திங்கன்னா 416, ஓயா தேவர் பன்னீர்செல்வம் என்பவர் பார்த்திங்கன்னா 206, ஒயராம் பன்னீர்செல்வம் என்பவர் 157, ஒச்சே தேவர் பன்னீர்செல்வம் 79 வாக்குகளும் பெற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தற்பொழுது பார்த்திங்கன்னா எப்போ நிலவரம்னா 12:30 மணி பார்த்திங்கன்னா நிலவரம் தகவல் இது. ஓகேங்களா, இது நீங்கள் பார்க்குற டைம் 3 o'clock இருக்கும். பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த நிலவரம் மாறி இருப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றதே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ராமநாதபுரம் தொகுதியை அதிரடியாக கைப்பற்ற போவது யார் என்று நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியப்படும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.